கொஷின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் ஸ்கூல் புக்கில் தான் வந்து மேஜராக வந்து வந்திருப்பாங்க. இப்போ நம்ம மேஜராலேருந்து கேட்குறனாலே அதுலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் வந்து படித்தாகணும். இப்போ நம்ம அதை தாண்டி விட்டுட்டு போய்ட்டு அது நமக்கு தான் வந்து லாஸு. ஸோ இந்த ஸ்கூல் புக்ஸை மட்டுமே தான் நான் படித்து இந்த 3 எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணேன். குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், இது 3மே நான் வந்து அப்போ வந்து சயின்ஸை போய் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூலையோ இல்லை உங்களோட படிக்கிற அந்த பிளானையோ வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணிக்கணும். பட் என்ன கேட்டால் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து மஸ்ட்டு. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் கன்ஃபியூஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, நம்ம சீக்கிரமாக ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு 50 to 60% ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறப்ப. ஸோ ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுறது எப்படின்னா, ஒரு டாபிக் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இப்போ பாளையக்காரர் வேர்ல்டு வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ண கலர்ச்சி ஏற்படுத்தினாலும் அவரும் தெரிஞ்சிடும். ஸோ அதிலே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும். இப்போ அந்த அவரை பற்றி நம்ம படிக்கிறப்போ அதில் எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்னா, கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார் இருக்கும். அந்த வார் எந்த இயரில் நடந்திருக்கு, யார் கூட நடந்திருக்கு, வாரோட அவுட்கம் என்ன, வார் வந்து எதனால் வந்து நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி படிச்சுங்க. ஒரு எந்த டாப்பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கொஷின் வந்து கேட்டாங்கன்னா முதல்ல ஏன், எதுக்கு, இப்போ அது என்ன மாதிரி இருக்குது, பின்னாடி என்னவாகும் அப்படிங்கிறத வந்து நீங்களாவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுங்க. நீங்கள் இப்படி வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கதை மாதிரி படிச்சிங்கன்னா பார்த்தோன்னு புரியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் கவர் பண்ணுங்கள். 5 மார்க்குக்கு உட்காந்து நம்ம ஃபுல் புக்ஸை ஸ்டார்டிங் டு எந்த 6 to 10 இல்லை 6 to 12 நீங்கள் வெறும் 5 மார்க்ஸ்க்கு பேசிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 12th வரைக்கும் அட்வான்ஸ்டு ரியாக்ஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது இது நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கணும். நீங்கள் யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சங்கர் நாராயணன். நான் ரீசெண்டாக நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வந்து 91st ரேங்க் வந்து செக்யூர் பண்ணி டெப்டி கலெக்டராக போஸ்டிங் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் குரூப் 4 வந்து படிக்கிறப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 நீங்கள் எந்த இதுக்கு ப்ரிலிம்ஸ் வந்து எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பேஸ் வந்து ஸ்கூல் புக் தான். ஏன்னா உங்களோட சிலபஸ் வந்து ஸ்கூல் புக் தான். நீங்கள் ஸ்கூல் புக்கை முடித்தாலே நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரிலிம்ஸ் வந்து நீங்கள் கிளியர் வந்து பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸுக்கு நீங்கள் வரும்போது மட்டும்தான் வந்து ஏதாவது 1-2 புக்ஸ் நீங்கள் வந்து அடிஷ்னலாக வந்து உங்களோட கண்டென்ட்டை வந்து என்ரிச் வந்து பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குமே வந்து பேஸ் வந்து ஸ்கூல் புக் தான். நான் குரூப் 4 கிளியர் பண்ணேன், தென் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதினேன், தென் குரூப் 1 கிளியர் பண்ணேன். இந்த 3 எக்ஸாமுக்கும் நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஸ்கூல் புக் தான். ஸ்கூல் புக்ஸை தாண்டி நான் வேறு எந்த புக்ஸுமே வந்து இது பண்ணேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸே வந்து தாராளமாக வந்து போதும். ஸ்கூல் புக்ஸ் வந்து நான் எப்படி வந்து ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா வந்து இப்போ குரூப் 2க்கு வந்து நான் வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ குரூப் 2 and 4 பின்னாடி வரனால வந்து நான் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து லாங்குவேஜ் வந்து தமிழ் சூஸ் பண்ணியிருந்தேன். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக் வந்து ஸ்கூல் புக் தான். 6 to 10th ஸ்கூல் புக் வந்து எடுத்துக்கிட்டேன். நீங்கள் ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கனாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த முக்கியமானது எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி பிங்க் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இந்த புக்ஸை இப்போ ஆசிரியர் குரூப் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இயர் பேர்னு போட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் அவங்களே வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் புக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இனிஷியலாக வந்து நீங்கள் ஒன்றுமே தெரியல, நான் அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, எதெல்லாம் படிக்கணும் அப்படின்னா இதெல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதெல்லாமே தான் நான் படிக்கணும் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துற மாதிரி இருக்கும். ஒரு லெசன் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட் நான் வந்து அண்டர்லைன் வந்து பண்ணியிருப்பேன். இப்போ தமிழில் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங் வந்து செய்யல ஒரு 2 தடவை படிச்சிடுறது. படித்து முடிச்சுட்டு தென் பொருள் குறுகை வந்து படிப்போம். படிச்சுட்டு திரும்ப சொல்லி பார்ப்போம், இதுக்கு வந்து இந்த அர்த்தம், இதுக்கு வந்து இந்த அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து ஆசிரியர் இதுக்கு போயிடுது. ஏன்னா அதுலேருந்து கேள்வி வரும், அந்த ஆசிரியரோட இயற்பெயர் என்ன, அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து என்ன, இல்லை அவர் வந்து ஏதாவது விருது பெற்றிருந்த பாரத விருதோ இல்லை ஞானப்பீட விருது வந்து அவர் பெற்றிருக்காரா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம் டேரெக்டாக வந்து அங்கே போயிடுறது. ஸோ அங்கே போயிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன மாதிரி வந்து நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கும் இந்த சென்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஓகே இவர் வந்து பாரதிதாசன் அவருடைய இயற்பெயர் வந்து கனக சுப்ரத்தினம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். பட் ஆனால் அடுத்து வந்து போக போக தான் வந்து நமக்கு வந்து ஒரு டைம் ரீட் பண்ணால் நமக்கு ஞாபகம் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் திரும்ப 2வது தடவை படிக்கணும். 2வது தடவை படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இயற்பெயர் வந்து ஞாபகம் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன அவருக்குன்னு புத்தகம் வந்து என்னென்னமோ இருக்குது. ஸோ அந்த புத்தகங்கள் என்னென்ன எழுதியிருக்காருன்னு படிக்கணும். அதுக்கப்புறம் விருது என்னென்ன வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி படிக்கணும். ஒரு 2-3 தடவை நீங்கள் இதை வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஸோ 6 to 10th தமிழை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு இதுதான் வந்து மெயினாக வந்து படிக்க ஆரம்பித்தேன். என்ன செய்யுள் இருக்குது, புக் பேக்கில் என்ன இருக்குது, புக் பேக்கில் வந்து கேட்பாங்க. இப்போ செய்யுள் எடுத்துட்டிங்கன்னா செய்யுளுக்கு பின்னாடியே வந்துருக்கும் பிரித்து எழுது, இந்த செய்யுள்லேருந்து ஒரு வார்த்தை எடுத்து இதை பிரித்து எழுதுங்க, இல்லை இதை வந்து சேர்த்து எழுதுங்க, இதனுடைய பொருள் என்ன இப்படின்னு சொல்லி புக் பேக்கில் வந்து கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கொஷின்ஸ் வந்து நான் வந்து சால்வ் பண்ணிடுறது. ஆனால் அதே கொஷின்ஸ்லாம் வந்து வரும்னு இல்லை, அதில் வராமல் இருக்க ஏதாவது ஒரு பொருள் கூறு வந்து முன்னாடி இருக்கும், நம்ம செய்யுளில் இருக்கும், அதை நம்ம படிச்சிருந்துருப்போம். ஒரு 10 வார்த்தை வந்து செய்யுள்லேருந்து ஒரு 10 வார்த்தை எடுத்து அதுலேருந்து பொருள் கூறுக இருக்கும். அந்த 10 வார்த்தை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் புக் பேக்கில் 1 or 2 தான் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த புக் பேக்கில் இருக்க அந்த 1-2 நம்ம நல்லா தரவாக பார்த்துக்கணும்.
அதுக்காக அந்த 10 நம்ம விட்டுறோம்னா இல்லை, அந்த ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்க அந்த 2 வந்து உங்களுக்கு வந்து தரவா தெரியணும். இந்த வார்த்தைக்கு இதுதான் அர்த்தம் அப்படிங்கிறது எனக்கு வந்து நல்லா தரவா தெரியணும். அடுத்து திரும்ப 2வது ரிவிஷன் வர்றப்போ தான் அந்த மிச்சம் இருக்க அந்த 8 வார்த்தை இருக்கும்ல, அந்த 8 வார்த்தையை நீங்கள் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ திரும்ப ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும். தமிழை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ரிப்பீட்டட் ரிவிஷன்ஸ் வந்து கொடுத்துட்டீங்க 6 to 10th இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிடும். உங்களால் நல்லா வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். நீங்கள் நிறைய கொஸ்டின் பேப்பர் வந்து சால்வ் பண்ணீங்க அப்படின்னா. அடுத்து அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நமக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்ட்ரி, நேஷனல் மூமெண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்தியாவில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்க ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டேன்னா 6 to 10th தமிழ்நாடு ரிலேட்டடாக ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எந்தெந்த லெசன் எல்லாம் வருதுன்னு பார்ப்பேன். 6th ஒரு பாட்டில் வந்து ஒரு யூனிட்டில் வந்துருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதை மட்டும் படிச்சிடுவேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன டாபிக் படிக்க போகிறோன்னு வந்து டிசைட் பண்ணிடணும். நீங்கள் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட் பிஃபோர் காந்தியனோ இல்லை ஆஃப்டர் காந்தியன் இல்லை தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் ஏதோ நான் படிக்க போகிறேன். இப்போ தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் எடுத்துட்டேன்னா 6 to 12th வரைக்குமே நீங்கள் எடுத்துக்கோங்க. 6 to 12th வரைக்கும் தமிழ்நாடு ஃப்ரீடம் மூமெண்ட் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுறது. ஸோ ஃபஸ்ட்டு படித்து முடிச்சிடுறது எப்படின்னா ஒரு டாபிக் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா ஜென்ரலாக வந்து இப்போ பாளையக்காரர் வேர்ல்டு வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து புலித்தேவர் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ண கிளர்ச்சி ஏற்படுத்தினாலும் அவரும் தெரிஞ்சிடும். ஸோ அதிலே நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் தெரிஞ்சிடும். இப்போ அந்த அவரை பற்றி நம்ம படிக்கிறப்போ அதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வார் இருக்கும். அந்த வார் எந்த இயரில் நடந்திருக்கு, யார் கூட நடந்திருக்கு, வாரோட அவுட்கம் என்ன, வார் வந்து எதனால் வந்து நடந்துச்சு, இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி படிச்சுங்க. ஒரு எந்த டாப்பிக்கோ இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்கன்னா முதல்ல ஏன், எதுக்கு, இப்போ அது என்ன மாதிரி இருக்குது, பின்னாடி என்னவாகும் அப்படிங்கிறத வந்து நீங்களாவே வந்து யோசிக்க ஆரம்பிச்சுங்க. நீங்கள் இப்படி வந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு கதை மாதிரி படிச்சிங்கன்னா ஞாபகத்துலேயே இருக்கும். பின்னாடி மெயின்ஸுக்குமே அது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் எந்த டாப்பிக்கில் கேட்டாலும் நீங்கள் சடனாக எழுத போகிறப்போ இது கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்னன்னு எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் எதனால் இது வந்துச்சு. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த திட்டம் எடுத்துக்கலாம். இப்போ விமன் எல்லாத்துக்கும் ஹையர் எஜுகேஷன் போனாங்கன்னா 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. முதல்ல அது எதுக்காக வந்து கொடுக்குறோம், இந்த திட்டம் வந்து 1000 ரூபாய் கொடுக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்போ தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எழுதிங்க, முதல்ல இது ஏன் வந்து கொண்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு ஏங்கிற கேள்வி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து விமன் எஜுகேஷன் வந்து நம்ம வந்து இது பண்ணணும், இம்ப்ரூவ் வந்து பண்ணணும், அந்த எஜுகேஷன் இது பண்ணால் தான் வந்து அப்லிஃப்ட் வந்து ஆக முடியும். இந்த மாதிரி அதுக்கான காரணத்தை வந்து சொல்லி முடிச்சிருங்க. சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதனால நமக்கு என்ன அவுட்கம் அப்படின்னா நம்ம சொசைட்டி வந்து உமனை வந்து எம்பவர் வந்து நம்ம பண்ணிட்டோம், இல்லை எஸ்டிஜி கோலை வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த ஒரு டாபிக் எடுத்தாலும் ஃபஸ்ட்டு உதாரணம் தான் பாளையக்காரர் சொன்ன மாதிரி இப்போ ஃபஸ்ட்டு ஆள் அவருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏதாவது ஒரு வார் இருந்துச்சுன்னா அந்த வாரோட இயர் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகத்தில் இருக்கணும். யார் கூட சண்டையிட்டார், என்ன ரீசனுக்காக சண்டையிட்டார், இந்த நாளை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஆட்டோமேட்டிக் இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதுலேருந்து தான் மேஜராக வந்து கேள்வி கேட்க போகிறாங்க. எப்படி கேட்க போகிறோம், இந்த வார் நடந்துச்சுன்னா அதை இயர் கேள்வி கேட்க போகிறாங்க. இல்லை அது வார் முடிஞ்சிச்சுன்னா என்ன ட்ரீட்டியில் வந்து முடிஞ்சிருந்துச்சு அப்படின்னு கேள்வி கேட்க போகிறாங்க. இல்லை யார் கூட சண்டை போட்டாங்க, என்ன காரணம், இந்த மாதிரி ஒரு 4-5 கேள்விகளை சுற்றி தான் அந்த டாபிக் வந்து இருக்கும். ஃப்ரீடம் மூமெண்ட்லையுமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து இப்போ சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிச்சாங்க. சுதேசி இயக்கம் வந்து ஏன் ஆரம்பித்தாங்க, நம்ம இதில் வந்து மெயினான ஆள் யார், இப்போ விஓ சிதம்பரம் பிள்ளைன்னா அவர் என்னென்னலாம் பண்ணார், இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணார், இதனால் வந்து இவர் ஷிப் இது பண்ணார் பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக தூத்துக்குடியிலேருந்து, இந்த ஷிப்புக்கு பேர் 2 இத்தனை வருஷத்தில் ஆரம்பித்தார், இதெல்லாம் தான் இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் கதையாக பார்த்தீங்கனாலே இப்போ இவர் வந்து கப்பல் விட்டாருன்னு தெரியும், கப்பலுக்கு பேர் இருக்குன்னா அந்த கப்பல் பேர் நமக்கு ஞாபகம் இருக்கும், எந்த வருஷம் விட்டாருன்னா அந்த வருஷம் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு டாப்பிக்கை எடுக்கும் பட்சத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி ஏன் ஆரம்பிச்சுது, இதுக்கான காரணம் என்ன, அதோட அவுட்கம் என்ன, இதனோட விளைவு வந்து என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு கதை மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து மறக்கவும் மறக்காது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நமக்கு வந்து மறந்த மாதிரி வந்து இருக்கும். ஏன்னா வந்து ஹிஸ்ட்ரியும் சரி தமிழும் சரி, தமிழ்லையுமே நமக்கு நிறைய கண்டென்ட் வந்து நிறையா இருக்கும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இயரு, வாரு, ட்ரீட்டி, லீடர்ஸு இவங்க இதெல்லாமே நிறையா இருக்குன்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது, நம்ம சீக்கிரமும் ஞாபகம் வச்சுக்க மாட்டோம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப நீங்கள் ரொம்ப பொறுமையாக டைம் எடுத்து நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு 50 to 60% ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறப்ப எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பதியுதோ அதுக்கடுத்து செகண்ட் அண்ட் தேர்ட் டைம் நம்ம திரும்ப படிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாபிக் வந்து ஈஸியாகிடும். ஸோ நான் அப்படி தான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணுறப்போ அதிலே நம்ம வந்து அண்டர்லைன் வந்து பண்ணி வச்சுருப்போம். ஜென்ரலாக இப்போ இந்த இயர் வருதுன்னா ஓகே இந்த 2 கப்பலோட நேம் வந்து இது இந்த இயர் வந்து இது விஓ சிதம்பரம் பிள்ளை தான் வந்து ஆரம்பித்தார், இந்த ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படின்னு இந்த ஒரு 4-5 லைன் நம்ம சுதேசி இயக்கத்தில் வந்து இது பண்ணி வச்சுருப்போம். அதை தாண்டி வேறு ஏதாவது இருக்கா, ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது இம்பார்ட்டன்ட்னா அவங்களே ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளாக போய்
மொத்தமாக கருப்பாக இருக்குது, அதில் நானே படித்து இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா அண்டர்லைன் பண்ணணும்னு அவசியமே இருக்காது. இந்த நீங்கள் ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனினா அது ஒரு டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், அந்த கப்பலுடைய நேம் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும், அந்த இயர் டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். ஸோ இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவங்களே நமக்கு வந்து இது பண்ணி ஈஸியாக கொடுத்துறாங்க. ஸோ அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ண போகிறீங்க, அதையே தான் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து படிக்க போகிறீங்க. இப்போ குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 பொறுத்த வரைக்கும் குரூப் 4னா கொஞ்சம் ஃபேக்சுவலாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரீம் நேவிகேஷன் கம்பெனி எந்த இயர்னு கேட்பாங்க. அதே குரூப் 1னா எதனால இந்த சுதேசி இயக்கம் வந்து ஆரம்பிச்சதுக்கான காரணம் வந்து என்ன, இல்லை எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு அப்படிங்கிற அந்த கொஸ்டினை, அதுக்கான காரணத்தையே வந்து வெறும் ஃபேக்சுவலாக இல்லாமல் கொஞ்சம் எலாபரேஷனோட கேட்க போகிறாங்க. அசர்ஷன் ரீசன் மாதிரி கேட்க போகிறாங்க. இது நடந்துச்சு, இதுக்கான காரணம் இதுன்னு கேட்க போகிறாங்க. இப்போ நீங்கள் படிக்கிறப்பவே சுதேசி இயக்கம் வந்து இந்த காரணத்தினால தான் இங்கே வட இந்தியாவில் ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்கே சவுத் இந்தியாவில் வந்து VOC வந்து ஒரு பெரிய இதாக வந்து கொண்டு போனார், இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் மறைஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் திரும்ப ஆரம்பிச்சது ஒரு கதை தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் குரூப் 4ல் கேட்டாலும் எழுதிடலாம், 2ல் கேட்டாலும் எழுதிடலாம், 1ல் கேட்டாலும் வந்து எழுதிடலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்கூல் புக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவர் பண்ணுங்கள். அதே மாதிரி வெயிட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து இப்போ இருக்க நியூஸ் சிலபஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வெயிட்டேஜ் வந்து சொல்லிட்டாங்க. இதுலேருந்து இவ்வளோ வந்து கேள்வி கேட்க போகிறோம். ஸோ இப்போ குரூப் 4னா உங்களுக்கு லாங்குவேஜ் தான் அதிக வெயிட்டேஜ், நீங்கள் ஃபஸ்ட்டு லாங்குவேஜ் இந்த மாதிரி கவர் பண்ணிடணும். தென் குரூப் 2 குரூப் 1 வரப்போ ஃப்ரீடம் மூமெண்ட்டுக்கு வந்து அதிக வெயிட்டேஜ் இருக்கும், தென் கல்ச்சருக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதிக வெயிட்டேஜ் இருக்கும். ஸோ இந்த வெயிட்டேஜை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு சிலபஸ் உங்களுக்கு வந்து கையில் கொடுத்துருங்க. சிலபஸில் ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நான் தான் பார்ப்பேன் சிலபஸில். இப்போ நான் வந்து இண்டிபெண்டன்ஸ் எடுத்துட்டேன், இல்லை முகல்ஸ்னு எடுத்துட்டேன். முகல்ஸ் வந்து 6 to 12 ஃபுல்லாக எங்கெங்கே இருக்கோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பேன். நீங்கள் 6th பார்க்குறப்ப நிறைய கண்டென்ட் இருக்காது, 6th என்ன தேவையோ அந்த கண்டென்ட் மட்டும் தான் முகல்ஸ் பற்றின இருக்கும். தென் 7th அது இல்லாமே போகலாம், வேறு எதாவது அந்த முகல்ஸ் பற்றி இருக்காது. திடீர்னு 8th ஸ்டார்ட் ஆகும் திரும்ப. ஸோ அப்போ 8th வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக வந்துருக்கும், முகல்ஸை பற்றி கொஞ்சம் வாரோ இல்லை வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடாகவோ வந்து சொல்லியிருப்பாங்க. தென் 9th 10th 11th 12th ரொம்ப எலாபரேட்டாக டாப் டு எண்ட் வரைக்கும் மொத்தமாக வந்து அது அப்படியே நீங்கள் 6 to என்னென்னலாம் படிச்சிருந்தீங்களோ அது அப்படியே ஒரு சின்ன ப்ரீஃப், ஒரு ஜிஸ்டாட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 6 to 10th கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு வரப்போ நீங்கள் 11th 12th பார்க்குறப்போ கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி பாதி கவர் பண்ணியிருப்பீங்க. எக்ஸ்ட்ரா 2-3 பாயிண்ட் அந்த 12th ஏற்ற கொஞ்சம் கண்டென்ட் தான் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். நீங்கள் அதை மட்டும் படிச்சிட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த டாபிக் வந்து கவர் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிலபஸில் ஒரு வார்த்தை பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க. 6 to 12 இல்லை 6 to 10 புக் எடுத்து வச்சு கவர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதாயிரும். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணுங்க. நம்ம யாருமே ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ண மாட்டோம். நமக்கு வர்ற சப்ஜெக்டே உட்காந்து திரும்ப படிச்சுட்டு இருப்போம். இப்போ ஹிஸ்ட்ரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்து நான் ஹிஸ்ட்ரியை தான் திரும்ப படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அதுக்கு வெயிட்டேஜ் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் அதுக்கு அடுத்த வெயிட்டேஜ் இப்போ ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு 40 கொஸ்டின், ஒரு 20-30 கொஸ்டின் வருது. தென் பாலிட்டியில் அதுக்கடுத்து 40 கொஸ்டின் வருது அப்படின்னா, இல்லை அதோட ஒரு 5 கொஸ்டின் 2 கொஸ்டின் தான் கம்மியாக இருக்கும். அது பாலிட்டி போகணும், ஹிஸ்ட்ரியே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ஸோ பாலிட்டி வந்து போகணும். பாலிட்டியில் வந்து இப்போ நம்ம ஸ்கூல் புக்ஸும் போதும், இப்போ அடிஷ்னலாக வந்து நிறைய பேர் வந்து லக்ஷ்மிகாந்த் நம்ம நிறைய யூஸ் பண்ணுவோம் ப்ரிப்பரேஷனில் பாலிட்டிக்கு. நீங்கள் ஸ்கூல் புக்கில் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை நீங்கள் படிச்சுட்டு லக்ஷ்மிகாந்த் போனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக இருக்கும். அதை படிக்கிறப்போ நமக்கு இன்னமும் வேறு ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம இது பண்ணிடலாம். ஸோ அதுவுமே உங்களுக்கு இல்லை, நான் ஃப்ரெஷ்ஷாக போய் லக்ஷ்மிகாந்த் படிக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அதுக்கு நமக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையும் போட்டிருப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஏதாவது வீடியோ போட்டிருப்பாங்க, இந்த ஆர்டிக்கலில் பிரசிடென்ட் வந்து வர்றாங்க, அவருக்கு வந்து இந்த பவர்ஸ் இருக்குது, இப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஜென்ரலாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் போய் அந்த புக் எடுத்திங்கன்னா அவங்க சொன்னதே தான் இருக்கும், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துட்டு இதையும் இது பண்ணிங்கன்னா 1-2 பாயிண்ட் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே நீங்கள் அந்த டாபிக் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை முடிச்சிடுங்க. ஸ்கூல் புக்ஸை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா என்னென்ன புக்ஸ் இருக்கோ, இல்லை உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை இந்த டாப்பிக்கில் இந்த கொஸ்டின் நான் பார்த்தேன், அது ஸ்கூல் புக்கில் இல்லை இன்னும் கொஞ்சம் இன்னும் ஷார்ட்டாக கொடுத்துட்டாங்கன்னா, அதை பற்றி வேறு லக்ஷ்மிகாந்த் நிறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் போய் படித்து உங்களுக்கு புரிஞ்சிச்சினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை எனக்கு இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கஷ்டம்னா ஆப்வியஸாக நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா அந்த டாபிக் பற்றி ஏதாவது ஒரு வீடியோ இருக்கும் போது அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும். ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 6th ஆரம்பிக்கிறதா வந்து பெட்டர். ஏன்னா 6th நமக்கு வந்து பேசிக் கண்டென்ட் வந்துருக்கும். அந்த 6th ஸ்டாண்டர்டுக்கு என்னென்னா ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க, அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி. நீங்கள் அப்படி பேசிக்லேருந்து போக 12th வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டை சுருக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் 6th படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து இருக்கும். ஸோ எனக்கு ஏன்னா 6th ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்டு ஸ்கூல் புக்கை அட்டைங்கிறத தாண்டி நீங்கள் இப்போ வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம நார்மலாக வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டோ இல்லை பாலிட்டியோ எடுத்துட்டோம்னா நீங்கள் ஃபுல்லாக தான் படிச்சாகணும், ஏன்னா அதுக்கு வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகம். ஸோ அப்போ நம்ம அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாகவும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபுல்லாகவும் படிக்கிறோம் அப்படின்னா வந்து அதுதான் வந்து நமக்கு நல்லது. அதுதான் நம்ம பார்க்கணும். அதை நம்ம ஃபுல்லாகவும் படிக்கணும், தெளிவாகவும் படிக்கணும். இப்போ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சயின்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வரும்னு வந்து பாருங்கள். என்ன வரும்னு இந்த சென்ஸ் எனக்கு வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஃபஸ்ட் ஈஸியாக இருக்குது. இப்போ ஹியூமன் சிஸ்டம்ஸ், சர்க்குலேட்டரி சிஸ்டம், ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, நான் ஃபஸ்ட்டு படிச்சுக்கிறேன். இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும், சில ப்ராசஸ்லாம் இருக்கும், சில அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரினா அது கொஞ்சம் வெறும் பார்த்தோன்னு
புரிஞ்சிற மாதிரி இருக்கும். இந்த இது வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க, இந்த தாரில் இந்த கெமிக்கல் இந்த தாரில் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை இந்த இது வந்து இந்த ஸ்ப்ரேல யூஸ், இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னு புரியும். இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அதெல்லாம் கவர் பண்ணுங்கள். 5 மார்க்குக்கு உட்காந்து நம்ம ஃபுல் புக்ஸை ஸ்டார்டிங் டு எண்டு 6 to 10 இல்லை 6 to 12 நீங்கள் வெறும் 5 மார்க்ஸ்க்கு பேசிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து 12th வரைக்கும் அட்வான்ஸ்டு ரியாக்ஷன்ஸோ இல்லை வேறு ஏதாவது இது நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 மார்க்ஸ்க்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக வச்சுக்கணும். நீங்கள் இந்த லாங்குவேஜ் நல்லா தரவு பண்ணிட்டேன், மேக்ஸ் நல்லா தரவு பண்ணிட்டேன், அதுக்கடுத்து இன்டர்நேஷ்னல் மூவ்மெண்ட் வெயிட்டேஜ் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதுக்கடுத்து கல்ச்சர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, இதுக்கடுத்து ஒவ்வொன்றா வெயிட்டேஜ் வர்றது, இது எல்லாத்தையுமே நான் முடிச்சுட்டேன் பக்காவா. இதுக்கடுத்து எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா அந்த வெயிட்டேஜ் லாஸ்ட்டு நமக்கு வந்து சயின்ஸ் இருக்குது, ஒரு 5 மார்க் தான் கேட்க போகிறாங்கன்னா அப்போ நீங்கள் சயின்ஸ் எடுங்க. அப்போ சயின்ஸ் எடுத்துகிட்டு அப்போயுமே எடுத்தோன்னே ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கான்செப்ஷுவலாக போகாதீங்க. ஸ்டார்டிங் 5 மார்க் தான். ஸோ இப்போ 5 மார்க்கில் நீங்கள் எதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக தோணுது அப்படிங்கிறது அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியும். ஜென்ரலாக அந்த அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை ஒரு சிலவங்களுக்குலாம் கான்செப்ஷுவலாக படித்தாலே எனக்கு அது கொஞ்சம் ஜாலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை படிங்க. ஸோ அந்த 5 மார்க்குக்கு ஜென்ரலாக ஒரு 9th 10th வச்சுக்கோங்க. 6th 7th இல்லாமல் 9th 10th ஆரம்பிங்க. 9th 10th ஆரம்பிச்சு இப்போ குரூப் 4 பொறுத்தவரைக்கும் 6 to 10th தான் மேஜராக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ 8th 9th 10th வச்சுக்கோங்க. 9th 10th இல்லாமல் அந்த 5 மார்க் சயின்ஸ்க்கு நீங்கள் ஒரு 8th இல்லை 9th 10th மட்டும் உங்களுக்கு பிடிச்சது இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்காது, இல்லை வீடியோஸ் ஏதாவது நான் பார்க்குறேன் அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்மளாம் படிக்கிறதா வீடியோஸில் பார்க்குறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து சயின்ஸை போய் வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட ஷெடியூலையோ இல்லை உங்களோட படிக்கிற அந்த பிளானையோ வந்து நம்ம வந்து ப்ரையாரிட்டைஸ் வந்து பண்ணிக்கணும். பட் என்ன கேட்டால் ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து மஸ்ட்டு. நீங்கள் ஸ்கூல் புக்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டேன் அப்படின்னா வேணால் நீங்கள் அடிஷ்னல் சோர்ஸ்க்கு வந்து தாராளமாக வந்து போகலாம். நிறைய பேர் நீங்களே ஒரு டிசி, ஆனால் ஒரு டிசி போயிட்டு ஸ்கூல் புக்கை படிக்கிறாங்க, ஸ்கூல் புக் ட்ரஸ்ட் எப்போ இங்கே இந்த ஸ்கூல் புக்கில் ட்ரஸ்ட்டு இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு சிலபஸ் இருக்குது. இதில் இருந்தால் இதான் உங்களுக்கு வந்து சிலபஸ்ஸு, இதில் இருந்தால் கேள்வின்னு ஒரு ஜென்ரலாக அவுட்லுக் கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த சிலபஸையே படிக்காமல் இன்னொரு இடத்துல இதை தாண்டி இதோட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போனோம்னா அங்கே தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டவுன்ஃபாலே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி எது வேணாலும் வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லுமே நீங்கள் எடுத்துக்கிட்டேனாலும் அவங்களோட பேசிக் இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதில் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷனல் என்ரிச் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. பட் அவங்க பேசிக் சிலபஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சிபிஎஸ்சி என்சிஆர்டி புக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து அவங்களோட பேசிக் சிலபஸ். நீங்கள் அதனால் அவங்களோட ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்குன்னா ஃபஸ்ட்டு சிபிஎஸ்சி முடிப்பாங்க, முடித்த பிறகு தான் நம்ம எக்ஸ்ட்ரா எல்லா புக்ஸுமே வந்து இது பண்ணாங்க. அதே மாதிரி நமக்கு ஒரு சிலபஸ் இருக்குது, எந்த எக்ஸாம்னாலும் ஒரு சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸில் என்ன ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்களோ அதை ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும். அதை படித்து முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரணும். ஸோ நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் இப்போ குரூப் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிலபஸ் வந்து இதுதான், டிஎன்சிஆர்டி புக்ஸ் தான், தமிழ்நாடு சமச்சீர் கல்வி புக்ஸு, அதுதான் சிலபஸ்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம சிலபஸை தாண்டி போனோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். நமக்கு என்ன சிலபஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சுறது தான் பெட்ரு. அதான் வந்து கரெக்டான ப்ரிப்பரேஷனும் கூட. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருந்தும் 1-2 கொஷின்ஸ் ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க, சிலபஸில் இருந்தால் கொஷின் வந்து வரப்போகுது. ஸோ அப்போ நான் சிலபஸை படிக்காமல் வேறு எதில் படிச்சுன்னா அது என்னுடைய முட்டாள்தனம் தானே. இப்போ அவங்க வந்து வேறு ஸ்கூல் புக்குன்னு சொல்லலை, வேறு ஜென்ரலாக வந்து இந்த டாபிக்ஸ்லாம் வருது. மற்றபடி சமச்சீர் புக்கு வந்து உங்களுக்கு சிலபஸில் இல்லை, வெறும் டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ முகல்ஸ் மட்டும் தான் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் சமச்சீர் புக்கு தான் உங்களுக்கு சிலபஸ்ன்னு சொல்லலைன்னா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு படிக்காமல் வேறு ஏதாவது ஒரு புக்கில் ஸ்பெக்ட்ரம் இருக்குது யூபிஎஸ்சியில், இல்லை வேறு ராமச்சந்திர குஹாவோட இவங்க இதெல்லாம் இருக்குது, நிறைய ஹிஸ்ட்ரி இதெல்லாம் இருக்குது யூபிஎஸ்சி ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த புக்ஸ் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஓகே ஃபைன், ஏன்னா அவங்க எதுவுமே சிலபஸ்ன்னு கொடுக்கவே இல்லை. ஆனால் உங்களுக்கு சிலபஸ் இந்த புக்ஸ்னு கொடுத்தாச்சு, டாபிக் இந்த டாபிக்லாம் இருந்து கொஸ்டின்ஸ் வரப்போதுன்னு கொடுத்தாச்சு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம போனால் அது நம்மளோட தப்பு தானே. அவங்க சிலபஸ்ன்னு கொடுத்துட்டாங்க, ஸோ அப்போ சிலபஸில் ஸ்டிக் பண்ணி நிற்கணும். அதை தாண்டி வெளியில் போனால் அது நம்மளோட தப்பு தான், அது கரெக்டான ப்ரிப்பரேஷனும் கிடையாது. இந்த 3 எக்ஸாமில் வந்து உங்கள் சக்ஸஸ்க்கு வந்து இந்த ஸ்கூல் புக் படித்தது எப்படிலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? இந்த ஸ்கூல் புக்ஸை மட்டுமே தான் நான் படித்து இந்த 3 எக்ஸாமே வந்து கிளியர் பண்ணேன். குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், குரூப் 1 ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், இது 3மே நான் வந்து எக்ஸ்ட்ரா எந்த புக் சோர்ஸுமே வந்து யூஸ் பண்ணேன். ப்ரிலிம்ஸ்க்கு எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் வந்து படித்தேன். நீங்கள் ஒரு இது படித்து அதுலேருந்து கொஸ்டின் வரலைன்னா கூட இன்னொரு இதில் இப்போ நீங்கள் குரூப் 4க்கு படித்தது உங்களுக்கு அது குரூப் 4 கொஸ்டின் வராமல் இருந்திருக்கலாம் அந்த ஸ்கூல் புக்ஸில் நீங்கள் படித்தது. ஆனால் குரூப் 2 குரூப் 1க்கு அது கொஸ்டின் வந்திருக்கலாம், இல்லை அதை வச்சு நீங்கள் ஆப்ஷனை எலிமினேட்டாவது பண்ணியிருந்திருப்பீங்க. ஏதாவது ஒரு இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும் இந்த ஸ்கூல் புக்ஸ். இந்த 3 எக்ஸாம்ஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஸ்கூல் புக்ஸ் தான் வந்து பேசிக். இது நீங்கள் ஸ்கூல் புக்ஸை முடிக்காமல் வேறு எங்கேயாவது நீங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆப்வியஸாக அது வந்து ஒரு தப்பான பாத்துன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா தப்புன்னு பார்த்தோன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு புரிஞ்சுக்காமல் இப்போ குரூப் 4னா ஃபேக்சுவல்னே உட்காந்துருப்போம், வெறும் இயரு நேமு இதெல்லாமே வந்து பார்த்துருப்போம், வேறு எதையும் நம்ம வந்து படிக்கவே மாட்டோம். ஆனால் வந்து நீங்கள் குரூப் 4க்கு படிக்கிறதாகவே இருந்தாலும் இப்போ ஒரு தலைவரை பற்றி படிக்கிறோம், இல்லை ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி படிக்கிறோன்னா முன்னையும் பின்னையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இன்சிடென்ட் வந்து இப்போ நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஃப்ரீடம் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னா சும்மா திடீர்னு வந்து நான் கோஆப்ரேஷன் ஒத்துழையாமை இயக்கம் வந்து குதிக்காது, அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஸோ அப்போ அந்த காரணம் என்னங்கிறத நீங்கள் கதையாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1
இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக குரூப் 4ல் நான் ஒத்துழையாமை இயக்கம் எந்த வருஷம் நடந்துச்சுங்கிறதையும் ஞாபகம் வச்சுப்பீங்க. ஏன்னா அது குரூப் 4 நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அதை ஞாபகம் வச்சுட்டு அந்த ஒத்துழையாமை இயக்கத்தில் என்னென்னலாம் பண்ணாங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுப்பீங்க. அதுக்கப்புறம் அதை எப்படி நிப்பாட்டினாங்க, அதுக்கடுத்தது என்ன மாதிரி தொடர்ந்துச்சு. இது ஒரு கதை. இதை நீங்கள் கதையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் 4ல் கேட்டால் இயர் கேட்பாங்க, இல்லை வேறு ஏதாவது என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி இல்லை குரூப் 2 குரூப் 1ல் வர்றப்ப ரீசன்ஸ் வந்து என்ன கேட்பாங்க, ஏன் பாதியிலே வந்து ஒத்துழையாமை இயக்கம் நிப்பாட்டினாங்க, அதுக்கு ஒரு இன்சிடென்ட் ஒன்று இருக்குது, போலீஸ் ஸ்டேஷன் வந்து எரிச்சிருவாங்க, சௌரா இன்சிடென்ட்னு. ஸோ இப்போ இதை நீங்கள் கதையாக தெரிஞ்சிங்கன்னா அதை குரூப் 4க்கும் யூஸ் பண்ணிப்பீங்க. அதே அது குரூப் 2 குரூப் 1 வரப்போ இயரோ இன்சிடென்ட்டோ வராது, ரீசன் அசோஷன் இந்த மாதிரி கேட்பாங்க, அசோஷன் ரீசனாக கேட்பாங்க. இல்லை வந்து இதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் இதெல்லாம் நடந்துச்சுன்னு இருக்கும், அதை லிஸ்ட் பண்ணிட்டு இதில் நடக்காத ஏதாவது ஒன்று கொடுத்து இதில் வந்து என்ன தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கிறப்ப இதெல்லாம் ஒத்துழையாமத்தில் நடந்துச்சு, இந்த காரணத்தினால தான் ஒத்துழையாமை இயக்கமே ஆரம்பிச்சதுன்னு நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் 3 எக்ஸாமில் நீங்கள் எப்படி கேட்டாலும் உங்களுக்கு ஃபேக்சுவலாக கேட்டாலும் உங்களுக்கு தெரிய போகுது. இல்லை கொஞ்சம் கான்செப்டுவலாக கேட்குறாங்க, அசோஷன் ரீசன் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். ஸோ படிக்கிறப்ப நம்ம கொஞ்சம் கதை மாதிரி படிச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் புக் படிக்கிறப்ப நம்ம அவசியம் பண்ணுறது வந்து என்னென்னா, நம்ம என்ன அதாவது எப்படி சொல்கிறது, எந்த இதை ஃபஸ்ட்டு வந்து படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஹிஸ்ட்ரி அதிக வெயிட்டேஜ்னா ஃப்ரீடம் மூமெண்ட் அதிக வெயிட்டேஜ் இருக்கும். பின்னாடி இருக்க ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிலாம் வந்து கொஞ்சம் கம்மி வெயிட்டேஜ் இருக்கும். அதில் வந்து பெருசாக வந்து கொஷின்ஸ் வந்து வராது. நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறதே வந்து என்ன டாப்பிக்கு, எவ்வளோ வெயிட்டேஜ், எது அதில் படிக்கணும், இதெல்லாம் எங்கெங்கே இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். இதெல்லாம் நம்ம வந்து தெரியாமல் டக்குன்னு போயிட்டு சம்மந்தமே இல்லாமல் சயின்ஸை உட்காந்து நம்ம வந்து ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக படித்தா அது வந்து வேஸ்ட் ஆகிடும். ஸோ நம்ம எதை வந்து நம்ம ஆரம்பிக்கிறோம், இல்லை எதுக்காக இது கரெக்டாக தான் நம்ம ஆரம்பிக்கிற மாதிரி, இதுக்கு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு இவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, நான் அதுக்கு படிக்க போகிறேங்கிறது வந்து தெரியணும். ஒன்று. இன்னொன்று, நீங்கள் படிக்கிறப்போ வந்து புக் பேக்கெல்லாம் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரி நீங்கள் அந்த லெசன் படிக்கிறீங்கன்னா பின்னாடி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்கும், சூஸ் இருக்கும், மேட்ச் இருக்கும், அதெல்லாம் அப்படியே சால்வ் பண்ணிடணும். அதுலேருந்து கொஸ்டின் வரும் வராது அதெல்லாம் அடுத்த கட்டம். நீங்கள் படித்தது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், அவங்க படித்தேன் அப்போயே நான் பின்னாடி திரும்பி எழுதி பார்த்தேன், ஓரளவுக்கு எனக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்குது, அப்போதைக்கு ஞாபகம் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம படிக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிடுவோம். ஸோ திரும்ப ரிவைஸ் பண்ணணும். ஒரு தடவை நான் வந்து படித்து முடிச்சிட்டேன் அதனால் திரும்ப படிக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லி இது பண்ணக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, நம்ம வந்து 6th ஆரம்பிப்போம், ஆனால் வந்து லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ண இந்த ஹையர் ஸ்டாண்டர்டை மட்டுமே ரிவைஸ் பண்ணி விட்டுருவோம். 9th 10th இல்லை 8th 9th 10th இதில் இல்லை 11th 12th அப்படியே ரிவைஸ் பண்ணி விட்டுருவோம். கேட்டால் டைம் இல்லை, சின்ன செக்ஷன்லாம் இருக்கிறதானே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி இது வந்து விட்டுருவோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து 6th 7th இருக்கிற ஒரு கண்டென்ட் வந்து 8th 9th 10th இருக்காது, 11th 12th இருக்க கண்டென்ட் 6th 7th இருக்குது. பட் நம்ம கொஸ்டின் எப்படி வேணாலும் வரலாம். முகல்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா எப்படி இந்த 6th இருக்க கண்டென்ட் வரலாம், 12th இருக்க கண்டென்ட் வரலாம். ஸோ அதனால் நம்ம ஒரு டாபிக் எடுத்து நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரம் ஃபஸ்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் வச்சுக்கோங்க. 6th எடுத்துட்டிங்கன்னா 12th வரைக்கும் அந்த முகல்ஸை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஏன்னா எதுலேருந்து வேணாலும் கொஸ்டின் வரலாம். 6th வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதே ஃபேக்ட் 12th கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக இருந்தாலும் அதை விட்டுருப்பாங்க. ஆனால் அந்த நமக்கு கொஸ்டின் வந்து அந்த 6th இருக்க ஃபேக்ட்லேருந்து வரலாம், இல்லை ஏதாவது எலிமினேட் பண்ணுறதுக்கு அந்த 6th ஃபேக்ட் வந்து யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் ரிவைஸ் பண்ணுறப்போ நம்ம ஃபுல்லாக வந்து ரிவைஸ் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டில் நம்ம டைம் இல்லைன்னு சொல்லிட்டு கரெக்டாக 9th 10th 11th 12th ரிவைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரிவிஷனில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து தவிர்த்துடணும். வேறு இந்த பின்னாடி இருக்கக்கூடிய ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ண நம்ம இதில் ஃபுல்லாக படிச்சிட்டோமே, இதை நம்ம சால்வ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். இதெல்லாம் அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நம்ம படிச்சுட்டு திரும்ப அந்த கொஸ்டின் பேப்பர் வாசிக்கிறதுக்கு, பின்னாடி அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக்ஸ் இல்லை நமக்கு பண்ணணும்னு தோணி இருக்காது, அந்த நேரத்தில் சடனாக நமக்கு தோணாது இதெல்லாம் இப்படி பண்ணணும் அப்படின்னா. இதெல்லாமே பண்ணுறோம் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் ஆகிடும். ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு இன்னும் கொஞ்சம் யூஸாக இருக்கும். கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், நீங்கள் ஸ்கூல் புக்கிலேருந்து தான் வந்து மேஜராக வந்து வந்திருப்பாங்க. இப்போ நம்ம மேஜராலேருந்து கேட்குறனாலே அதுலேருந்து தான் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தான் வந்து படித்தாகணும். இப்போ நம்ம அதை தாண்டி விட்டுட்டு போய்ட்டு அது நமக்கு தான் வந்து லாஸு. ஸோ ட்ரஸ்ட்டு இல்லைன்னு சொல்கிறது வந்து எனக்கு தெரில. நீங்கள் எப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸாம் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை, சிலபஸை கரெக்டாக வந்து பார்க்கல அப்படிங்கிறதான் வந்து அர்த்தம். நம்ம எக்ஸாம்னு ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து உட்காந்துட்டோம் அப்படின்னா இது ஒரு சிலபஸ் வந்து என்ன, இதில் எப்படி கொஸ்டின் கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. நான் எல்லாத்தையும் பார்ப்பேன், ஆனால் படிச்சு முடிச்சு சிலபஸ் என்னங்கிறத நான் படிக்க மாட்டேங்கிறது வந்து அது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச். நமக்கு சிலபஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம சிலபஸை கவர் பண்ணி தான் அடுத்த கட்டத்துக்கு நகரணும்.